அக்டோபர் 2025 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். 7.5% 10% கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறார். நேரு அவர்கள் துறையில கான்ட்ராக்ட் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் 7.5% 10% லஞ்ச பணம், அந்த பணம் துபாய்க்கு போகுது ஹவாலால. அதை அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை, நேரு அவர்களும் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க. அமித்ஷாஜி சொன்னாங்க, இந்தியா அரசியல் சரித்திரத்துல முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மென்ட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. 2-3 விஷயங்களை உங்களிடம் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். என்னோடு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. முதல்ல நம்முடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில தொடர்ந்து முறைகேடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பார்த்த இதற்கு முன்பு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அவர்கள் அக்டோபர் 2025 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அந்த கடிதத்துல குறிப்பிட்ட 150 நபர்கள் பின் பாயிண்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. வாட்ஸ்அப் சாட்டு, எப்படி பணம் மாறி இருக்கு, குறிப்பா நேரு அவர்களுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய துறையில இன்ஜினியர் அபிஷியல்ஸ் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்து ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கோம். நான் டீட்டெயிலா போக விரும்பலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை. இது முதல். இரண்டாவது, மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. டிசம்பர் 3 கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுல 258 பக்கம் அந்த கடிதம், இரண்டாவது முறை. இது திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகத்துறையில குடிநீர் வழங்கல், அந்த துறையில 1020 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அங்கே பொறுப்பேற்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ், அரசனுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எப்படி பிரைப் லஞ்ச பணமாக 7.5% 10% கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க. இதில் நீங்க நல்லா இந்த டோசியரை பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் மத்திய அரசு பணத்துல கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட், சானிடேஷன் சர்வீஸ், சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது, நபார்டு வங்கியினுடைய பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட், வாட்டர் ரெனோவேஷன் ஒர்க், அதாவது ஆறு ஏரி சம்பந்தப்பட்ட வேலைகள், சிவிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இதுல மத்திய அரசினுடைய பணமும் கூட மாநில அரசுக்கு அது நேரு அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, இதுல 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து 258 பக்கம் டோசியராக பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு டிசம்பர் 3னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 நாள் ஆகுது. அதுல குறிப்பாக இடி அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க, ஹவாலா டிரான்சாக்ஷன், துபாய்க்கு ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃப், அது எல்லாம் கூட கொடுத்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, இது அதிர்ச்சி தான், ஆனா ஆச்சரியம் இல்லை. நிறைய வாட்ஸ்அப் சாட்ல பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்ட் டிஎம்கேன்னு இருக்கு. அதையும் கூட அமலாக்கத்துறை அந்த 258 பேஜ் டோசியர்ல அதையும் கூட ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அவங்க பண்ணி பிரைபை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 7.5% 10% கான்ட்ராக்டர்ஸ். இது நேரு அவர்கள் சாதாரணமா பத்திரிகை நண்பர்கள் கேட்கும் பொழுது சாதாரணமா கடந்து போயிட்டாங்க. அதாவது இதுல ஒன்றும் உண்மை இல்லை, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நான் இதன் மீது கோர்ட்ல பாத்துக்கிறேன், அங்க பாத்துக்கிறேன். அதனால் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, 888 கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட், ஒரு இன்ஜினியருக்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் லஞ்சம். இரண்டாவது, நேரு அவர்கள் துறையில கான்ட்ராக்ட் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் 7.5% 10% லஞ்ச பணம், அந்த பணம் துபாய்க்கு போகுது ஹவாலால. அதை அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
அப்படி இருந்தும் கூட அடிப்படை எஃப்ஐஆரே இதில் இல்லை. ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாதான் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மணி லாண்டரிங் எல்லாம் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இதையும் கூட உங்க கவனத்துக்கு கொண்டு வரும். மூன்றாவது, இன்று நேரு அவர்களுடைய அமைச்சரவையில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை, அதுல ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து செக்ரட்டரி, ஊராட்சி செயலாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஊராட்சி செயலாளர் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தி தான். நான் எப்படி பார்த்தா இன்டர்வியூ வந்து இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நடந்திருக்கணும். ஆனா நேத்து சாயங்காலம் டிசம்பர் 11ஆம் தேதி சாயங்காலம் ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே குறுஞ்செய்தி வருது, இந்த மாதிரி இன்டர்வியூ கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு. இன்னைக்கு 12ஆம் தேதி இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா, யாரெல்லாம் இன்டர்வியூக்கு குவாலிஃபைடு ஒரு புது லிஸ்ட்டை போட்டிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் எவ்வளவு குளறுபடியா இருக்குன்னு ஒரு 3 உதாரணத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர். இன்னைக்கு கோயம்புத்தூர் என்னோட செல்போன்ல வந்து கோயம்புத்தூர் இருக்கு. அதுல நீங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, பிசி உமன், பிசி மேல், உதாரணத்துக்கு அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பிசி உமன் வந்து 500 மார்க்குக்கு 494 வாங்கி செலக்ட் ஆயிருக்கிறாங்க, 493 வாங்கி செலக்ட் ஆயிருக்காங்க. அதே பிசி உமன் ரிஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 500க்கு 496 வாங்கி ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ என்ன பேசிஸ்ல அவங்க லிஸ்ட் போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதாவது இதுல வந்து இன்டர்னல் கோட்டா இருக்கு, அவங்க தமிழ் மீடியமா, அவங்க வந்து விட்டோவா, அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா, இல்ல அவங்க வந்து இதற்கு முன்பே படை வீரரா இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற வெயிட்டேஜ் வச்சு பார்த்தாலும் கூட இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, அதுல ஊராட்சி செயலாளர் அதனுடைய லிஸ்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத லோவர் மார்க் வாங்கினவங்க இன்டர்வியூ குவாலிஃபை இருக்கிறாங்க. சேம் பேராமீட்டர் மீட் பண்ணியிருக்கக்கூடிய அதை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கிறவங்க குவாலிஃபை ஆகாம இருக்கிறாங்க. கோயம்புத்தூர், கரூர், மதுரை இந்த 3 மாவட்டத்தினுடைய லிஸ்ட்டை நாங்க அனலைஸ் பண்ணதை பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். அதாவது செலக்ட் ஆனவங்க கிரைட்டீரியா என்ன, நாட் செலக்டட் கிரைட்டீரியா என்ன, செலக்ட் ஆனவங்க கிரைட்டீரியாவோட நாட் செலக்டட் பெட்டரா இருந்தும் செலக்ட் ஆகல. ஸோ இவ்வளவு குளறுபடிகளை இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய லிஸ்ட், இதிலும் கூட லஞ்சம் கைமாறி இருப்பதாக பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று காலையிலிருந்து. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மூத்த அமைச்சருடைய துறை ஒரு மாதத்துல அமலாக்கத்துறையை பொறுத்தவரை 888 கோடி, அதன் பிறகு 1020 கோடி ரூபாய் இன்னொரு ஊழல், மூன்றாவது முறையாக இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்டர்வியூ பட்டியல், இதிலும் கூட பெரிய அளவுல குழப்பம் இருக்கு. ஆனா முதலமைச்சர் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை, நேரு அவர்களும் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க. அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை. இந்தியால எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்க நடக்குது. அதனால இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமில்ல, டோசியர் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்தும் கூட நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று ஒற்றை கருத்துல எங்க தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் இருக்கிறாங்க. இதை வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வர்றோம். அடுத்து இரண்டாவதுங்கன்னா எஸ்ஐஆரை பொறுத்தவரை ஃபேஸ் 1 தமிழகத்துல இன்னும் 3 நாட்கள் டிசம்பர் 14ஆம் தேதி வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்முடைய எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கலாம். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்க சொன்னதுதான், 80 லட்சத்திற்கு மேல தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் படி 77 லட்சம் நீக்கி இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இந்த டிராஃப்ட் லிஸ்டுக்கு முன்னாடி டெய்லி கொடுக்கிற பிரஸ் நோட் அப்டேட் அடிப்படையில் 77 லட்சம் வாக்காளர்கள், 6,41,00,000 வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி, இன்னைக்கு வரைக்கும் 77 லட்சம் வாக்காளர்கள் டெத்து, ஷிஃப்டட், ஆப்சென்ட், நாட் ஃபவுண்ட், இறந்து போயிட்டாங்க, மாறிட்டாங்க, பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் மாறிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, கண்டுபிடிக்க முடியல, இதர காரணங்கள் 77 லட்சம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட இது 12%. ஒரு வாக்காளர் பட்டியல்ல 12% வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து வரைவு வாக்காளர் பட்டியல்ல இல்லை என்பது ஒரு விதத்துல பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல, அதிர்ச்சியும் கூட. அப்படின்னா இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம லோக்சபா தேர்தலையே சந்திச்சிருக்கிறோம். 2024 லோக்சபா தேர்தலில் இந்த பட்டியலை வச்சுதான் நம்ம சந்திச்சிருக்கிறோம். 12% வாக்காளர்கள் இல்லை. இன்னைக்கு அடுத்த இந்த 14 டிசம்பர் இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க. அதை வந்து கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும்.
கிட்டத்தட்ட 80 லட்சத்திற்கு மேல நீக்கப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் 5.5 கோடிக்கு வந்துருவாங்க. 5 கோடியே 60 லட்சம், 5 கோடியே 62 லட்சத்துக்கு வந்துருவாங்க. இதுவும் கூட தமிழக மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வருகின்றோம். எந்த அளவுக்கு வாக்காளர் பட்டியல் 2024 சரி பார்த்தாங்க, 2023 சரி பார்த்தாங்க, 2022 சரி பார்த்தாங்க. எல்லா வருஷமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்த அந்த எஸ்ஐஆரை இன்டென்சிவா பண்றதுனால 77 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஐஆரை எதிர்க்கிறேன் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 12% 100 பேர் வாக்காளராக இருக்கக்கூடிய இடத்துல 12% வாக்காளர்கள் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கின்றாங்கன்னா இந்த 2024 SSR சம்மரி ரோல்ல பெரிய தவறு நடந்திருக்குது. அது இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக இது எஸ்ஐஆர் முதல் கட்ட வெற்றி தான். முதல் கட்ட வெற்றி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நடக்கக்கூடிய 2வது ஃபேஸ் 19 டிசம்பர்ல இருந்து ஜனவரி 19 வரைக்கும் நீக்கப்பட்டவங்க, தெரியாம நீக்கப்பட்டவங்க அல்லது தெரிஞ்சே இருக்கிறவங்க, அப்ஜெக்ஷன் பீரியட், கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் பீரியட், அதையும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக அதை எடுத்து அதையும் கூட கவனத்துக்கு கொண்டு வருவோம். 2026 தேர்தலை பொறுத்தவரை சுத்தமான நியாயமான ஒரு தேர்தலாக இது நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். 3வது, நீதியரசர் திரு GR சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு, அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் லோக்சபால இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அதன் அடிப்படையில் 100 லோக்சபா எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் ப்ராசஸ் வில் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு 120 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், தெற்கு தொகுதி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள், நிறைய நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் கோடிட்டு காட்டுறாங்க. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷாஜி சொன்னாங்க, இந்தியா அரசியல் சரித்திரத்துல முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியால 11 பேருக்கு மேல இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெற்றிகரமாக நடந்ததில்லை. 11 பேருக்கு மேல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல 10 பேருக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா யாரும் இதுக்காக கிடையாது. பணம் வாங்கியிருக்கிறாங்க, அல்லது வீட்டுல பணம் இருந்துச்சு, அல்லது கூட இருக்கக்கூடிய இவங்களை தவறான முறையில் நடத்தியிருக்கிறாங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவங்க நடந்திருக்கிறாங்க, இப்படித்தான் இருந்திருக்கோ தவிர அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே மாத்தி அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ்ல திரு GR சாமிநாதன் அவர்கள் மீது பல அவதூற பரப்பி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறாரு, அவருடைய ஜாதியை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க. இவ்வளவு பொய்களை பாராளுமன்றத்தில் பேசியதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இதுல உத்தவ் தாக்கரே போன்றவர்களும் கூட இதுல அவங்களுடைய கட்சி சார்பாக கையெழுத்து போட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், GR சாமிநாதன் அவர்கள் கடந்த 8 ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் 75,000 கேஸ் சால்வ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம், 75,000 கேஸ் ஹையஸ்ட் வெல் பெர்ஃபார்மிங் ஜட்ஜஸா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவுல நம்முடைய ஜுடிஷியரியினுடைய நடவடிக்கையை கேலி குத்தாக்கி இருக்கிறாங்க. நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் 3 பேர் கொண்ட குழுவை உருவாக்குவாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழு அவங்க என்கொயரி பண்ணிட்டு தவறா இருக்கு சரியா இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ், அத்தனை பேர் ஓட்டு போடணும். அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் அது போகவே போகாதுங்க. ஏன்னா 120 பேருக்குனால பார்லிமெண்ட்ல அவங்களால அந்த ப்ராசஸை ஜெயிக்க முடியாது. பட் இருந்தும் நீதி அரசனுடைய மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள். அவங்களுடைய மாண்புக்கு பங்கம் விளைவித்திருக்கின்றார்கள். அந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுங்க. ஏன்னா இந்திய அலையன்ஸ்ட நம்பர்ஸ் கிடையாது, டிஎம்கே அலையன்ஸ்ட நம்பர்ஸ் இல்லை. இருந்தும் கூட ஏன் நாங்கள் இதை சுட்டி காட்டுகின்றோம் என்றால், தமிழகத்துல இன்னைக்கு நீதி அரசர்கள் நேர்மையான முறையில பணியாற்றுவதற்கு இங்கே இடமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் உருவாக்குறாங்க. 4வது, சீடு பில் 2025 தமிழ்நாட்டில் இப்பவே சில பொய்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நவம்பர் 12ஆம் தேதி இன்னைக்கு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒரு வரைவு பில், டிராஃப்ட் பில்லை ரிலீஸ் பண்ணாங்க. டிசம்பர் 11 வரைக்கும், அதாவது நேத்து வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. சீடு பில் 2025க்கு உங்களுடைய இன்புட்டை கொடுங்க, நவம்பர் 12 இருந்து டிசம்பர் 11 வரை. இன்னைக்கு தமிழகத்துல சில விவசாய சங்கங்கள் நம் மீது அவதூற பரப்புறாங்க. மோடி அரசு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகளை இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவதற்கு
இந்த சீடு பில் 2025 பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அவதூறை இன்னைக்கே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்க தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இந்தியாவை பொறுத்தவரை ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் அப்படிங்கிறது என்னங்க? ஒன்று காட்டன். 2002ல காங்கிரஸ் ஆட்சியில ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு காட்டனை உள்ள கொண்டு வரலாம். பிடி காட்டன் இந்தியாவுக்குள்ள 2002ல இருந்து இருக்கு. நம்முடைய அரசு 2022ல அதுக்கு நம்ம யூபிஏ அரசாங்கத்திலேயே அவங்க ஒரு கமிட்டியை ஒன்று உருவாக்கியிருந்தாங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்முடைய அரசு வந்த பிறகு மஸ்டர்ட் கடுகு மட்டும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். அது இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் அது இன்னைக்கு அப்பீல்ல அது விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தவிர இந்தியாவில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் காட்டன் 23 வெரைட்டி ஆஃப் காட்டன் வேறு இடத்துல 21 வெரைட்டி ஆஃப் காட்டன் இருக்கு. அதன் பிறகு ஃபீல்டு டைலுக்கு நிறைய வந்திருக்கு, எதுவுமே இல்லை. நான் சொல்றது மார்க்கெட்ல இருக்கிறதுங்க. இன்னைக்கு மஸ்டர்ட் அது உச்சநீதிமன்றத்தால அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சீடு பில்லுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் ஒன்று வரணும் அப்படின்னா அதற்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு ஒரு ஜிஇஎஸ்சின்னு கமிட்டி இருக்கு, அதன் மூலமா வரணும். இந்த சீடு பில் என்ன சொல்லுதுங்க? அதாவது இந்தியாவுக்குள்ள ஒரு விதையை ஒருத்தவங்க விற்கிறாங்க. விவசாயி கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரீட்டைலர். அவங்க 3 பேர் விற்கிறாங்கன்னா அவர்களுக்கான வரைமுறை இந்த சீடு பில் 2025ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யாரு வேணுமானாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டா லூசா ஒரு பிராண்டடா விற்கிறாங்க. ஒரு பிராண்டட் விதையை விற்கிறாங்கன்னா அவர்கள் அதை எப்படி விற்க வேண்டும், அதற்கு ரெகுலேஷன் என்ன, சீட் அனாலிசிஸ் என்ன பண்ணணும், சீடு டெஸ்டிங் என்ன பண்ணணும், இம்போர்ட் ரெகுலேஷன் ஆஃப் சீடு. ஜெனட்டிக் சீடு கிடையாது, நார்மலான ஒரு சீடு. இம்போர்ட் ரெகுலேஷன் என்ன இருக்கு, இதற்காக மட்டும்தான் சீடு பில் 2025 பப்ளிக் இதுல இருக்கு. விவசாயி இந்த பில்லுல உள்ள வரமாட்டாங்க. எந்த விவசாயியும் கூட சீடு பில் 2025க்குள்ள வரமாட்டாங்க. விவசாயிகள் அவங்க எந்த சீடை வேணாலும் வாங்கலாம், எந்த சீடை வேணாலும் அவங்க ஸ்டோர் பண்ணலாம், எந்த சீடை வேண்டுமானாலும் இன்னொரு விவசாயி கொடுக்கலாம். ஆனா அது பிராண்டடா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு டீலரோ செய்யும் பொழுது அவர்களுக்கு சீடு பில் 2025 பொருந்தும். அதனால் சில விவசாய சங்க நண்பர்களுக்கு தேவையில்லாத புரளிய மக்கள் மன்றத்தில் கிளப்பாதீங்க என்பதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அன்போடு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதை தாண்டி கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில